இயேசுவே நீரே என் சிந்தனை, இயேசுவே நீரே என் சொல், இயேசுவே நீரே என் சொல், இயேசுவே நீரே என் செயல், இயேசுவே நீரே என் செயல். Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட என் அன்பான இறை மக்களே, இன்று நாம் பக்தியின் இதயம் என்ற தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் சிறு வயதாக இருந்த பொழுது அல்லது இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்ம தாத்தா பாட்டி ஒவ்வொருத்தரும் நம்மளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஒவ்வொரு சிறுபத்தையும் பார்த்து தொட்டு கும்பிடு, இதுதான் கடவுள், இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் மரியா அப்படின்னு சொல்லி கடவுள் அனுபவத்தை பெறுவதற்காக நமக்கு ஒரு வழிவகை செய்தார்கள். கடவுள் அனுபவம் என்பது அதோடு நின்றுவிடக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக அதையும் கடந்து செல்வதுதான் உண்மையான பக்தி என்பதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு பெரிய ஒரு கட்டிடம் ஆடி திடீரென்று தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. முடிந்த அளவுக்கு எல்லோருமே கீழே வந்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அந்த கட்டிடத்துக்குள்ளாக மாட்டிக்கொள்கின்றார். தீயணைப்பு வீரர்கள் வந்து எப்படியாவது காப்பாற்றலாம் என்று முயற்சிக்கின்றார்கள். அந்த குழந்தைகிட்ட சொல்றார் அந்த தீயணைப்பு வீரர் ஒருத்தர், பாப்பா அங்கிருந்து குதி கீழே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாப்பா சொன்னிச்சு, இல்லை நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி குதிக்கிறது? அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய முகத்தை பார்க்காதே, உன்னை காப்பாற்றுவதற்காக நான் நீட்டுகின்றேன் கரத்தை பார் என்று அவர் சொன்ன உடனே எதையும் யோசிக்காமல் அந்த மாடியிலிருந்து அந்த குழந்தை கீழே குதித்தது. அந்த தீயணைப்பு வீரரால் காப்பாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இதை போலத்தான் நாமும் நம்முடைய கடவுள் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை வைத்து கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் என்னை எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலையை தருவார், என் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்று நாம் நம்பி நம்மையே அவரிடத்திலே நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கின்றோம். அதுதான் முதல் படி. பக்தியினுடைய முதல் படி இறைவனிடத்திலே முழுமையாக அர்ப்பணிப்பது. என்னால் இனிமேல் எதையுமே செய்ய முடியாது, கடவுளால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், என்னை இந்த உலகிலே வாழ அனுமதித்திருக்கின்றார். அந்த கடவுளிடத்திலே நான் முழுமையாக என்னையே நான் அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் இந்த பக்தியினுடைய முதல் படி தொடங்குகின்றது. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே இவ்வாறு படிக்கின்றோம், என்னை அனுப்பினவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உண்மையான ஒரு உணவு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். 33 ஆண்டுகள் இந்த உலகிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவர் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்பாக இறைவனிடத்திலே வேண்டினார். தனக்கென பல செயல்கள் பல சிந்தனைகள் இருந்தாலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்னை தெரசா இவ்வாறாக ஒரு பழமொழியை சொல்கின்றார், நான் இயேசுவில் கையில் இருக்கும் ஒரு சிறிய பென்சில், அவர் என்னை எவ்வாறு வரைய வேண்டும் எழுத வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதற்காக என்னையே நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றேன் என்று அன்னை தெரசா இவ்வாறாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, நமக்கும் பல சிந்தனைகள் பல திட்டங்கள் நம்முடைய வாழ்விலே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு நாம் இறைவனிடத்திலே முழுமையாக நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு குருவான இடத்துல சென்று ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், குருவே, ஒரு பக்தனுக்கும் சீடனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று. அதற்கு அந்த குருவானவர் இவ்வாறாக சொல்கின்றார், நான் கடவுளிடத்திலே கேட்பது, கடவுளே எனக்கு நல்ல வேலையை கொடுங்க, கடவுளே என் குடும்பத்திலிருந்து பிரச்சனை தீருங்க, கடவுளே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க என்று நாம் கடவுளிடத்திலே கேட்கும் பொழுது நாம் வெறும் பக்தர்களாக இருக்கின்றோம். அதுவே கடவுளே உமது திருவுளம் என்ன,
அதை எனக்கு காண்பியும். உமது கருவியாக என்னை மாற்றியருளும். உமது திட்டத்திற்கேற்ப என் வாழ்க்கையை மாற்றியருளும் என்று நாம் இறைவனிடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது நாம் சீடர்களாக மாறுகின்றோம். பல நேரங்களிலே நாம் வெறும் பக்தர்களாகவே இருந்து விடுகின்றோம். பக்தர்களாக இருப்பதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. மாறாக நாம் ஒவ்வொருவரையும் சீடர்களாக மாற அழைக்கின்றார். இந்த பக்தியின் இதயமானது சீடர்களின் இதயமாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருவுளம் நமது வாழ்க்கையிலே இருக்கும். இரண்டாவதாக, இறை அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து அந்த கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அதுதான் உண்மையான ஒரு இறை அன்பின் வெளிப்பாடு. கைகளிலே ஆணிகளால் அறையப்பட்டிருக்கின்றன, இரத்தங்கள் சொட்டுகின்றன. தன்னுடைய வாழ்க்கை, தான் இந்த மண்ணுலகை விட்டு செல்ல போகிறேன், இறக்க போகிறேன் என்ற அந்த தருவாயிலும் கூட அவர் தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று இறை அன்பின் வெளிப்பாடை நமக்கு காண்பித்திருக்கின்றார். 10 கட்டளைகளை மோசே சீனாய் மலையிலே பெற்றிருந்தாலும் இயேசுவிடத்திலே அந்த மறைநூல் அறிஞர் சென்று கேட்ட பொழுது எது தலை சிறந்த கட்டளை என்று சொன்ன பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து கூறியது, உன் மீது நீ அன்பு கூறியது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூர்வாயாக என்ற ஒரு உன்னதமான 2 கட்டளைகளை கொடுத்தார். மெழுகுவர்த்திகளை ஏற்றுகின்றோம், உபவாசங்கள் இருக்கின்றோம், நவ நாட்களை மேற்கொள்கின்றோம் என்று பல்வேறு பக்தி முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய சக மனிதரிடத்திலே நம்முடைய உறவு எப்படி இருக்கின்றது? அவர்களை மனிதர்களாக நான் ஏற்றுக்கொள்கின்றேனா? என்னுடைய உறவினர்களாக ஏற்றுக்கொள்கின்றேனா? அல்லது அவர்கள் இறை சாயலால் படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றதா என்று நாம் இன்று கேள்வி கேட்க, நம்மையே நாம் சுய ஆய்வு செய்ய அழைக்கப்படுகின்றோம். அந்த கல்வாரி மலையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வே இழந்த பிறகும் தன்னை ஏமாற்றியவர்கள் மத்தியிலும் தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று ஒப்பு கொடுத்த அந்த தருணத்திலும் கூட நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்முடைய சக மனிதர்களிடத்திலே கோபித்துக் கொள்கின்றோம், சண்டை போடுகிறோம். ஆனால் ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்மையே நாம், கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கடவுளே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க என்று கடவுளிடத்திலே பல நேரங்களிலே நாம் வியாபார ரீதியாக மாறிவிடுகின்றோமோ என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இந்த கடவுளிடத்திலே நம்மையே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் அன்னை தெரசா செய்தார். லொரோட்டோ என்ற ஒரு சபையிலே சேர்ந்து சகோதரியானார், கொல்கத்தாவுக்கு வந்தார், ஆசிரியரானார். அதிலே அவருக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு முழுமை இல்லை. நான் இதற்காகவா அழைக்கப்பட்டிருக்கின்றேன்? அவருக்குள்ளாக ஒரு குரல், இதுக்காகவா உன்னை நான் அழைச்சை அப்படின்ற அந்த குரல் அவருக்கு கேட்டதனால் அதையெல்லாம் எடுத்துவிட்டு அந்த கொல்கத்தா நகரிலே இருக்கின்ற நோய்வாய்ப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து அவருடைய புண்களை எல்லாம் கழுவி தன்னையே இறைவனிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அந்த செயலை செய்து கொண்டிருந்த பொழுது அன்னை தெரசாவிடத்திலே ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க, ஏம்மா இதெல்லாம் செய்யறீங்க? உன்னிலே நான் இறைவனை காண்கிறேன் என்ற ஒரு பதிலை அன்னை தெரசா கூறினார். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலும் கூட எல்லா நேரங்களிலும் நாம் வெறும் பக்தர்களாகவே இருந்து விடுகின்றோம். அந்த பக்த நிலையிலிருந்து சீடர்களாக மாற நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஜெபங்கள் வெறும் உதட்டளவில் உள்ள ஜெபங்களாக இருக்கக்கூடாது. மாறாக உதட்டளவில் இருக்கின்ற ஜெபம் செயலளவிலே என்று மாறுகிறதோ
அன்றுதான் உண்மையான இறை அன்பு நமக்குள்ளாக வெளிப்படும். ஆகவே இந்த திருப்பள்ளியிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இறைவா, என்னையே நான் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். இறைவா, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்ற பவுலடியாருடைய வார்த்தை எனக்குள்ளாக விழிகட்டும். விவிலியத்திலே நாங்கள் படிப்பது போல ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர்கள் எல்லாம் விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது. மாறாக என் தந்தையின் திருவுள்ளப்படி நடப்பவர்களே விண்ணகத்தில் நுழைய முடியும். என்னுடைய சக மனிதர்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் இருக்கின்றார், கடவுள் மீது நான் அன்பு செய்கிறேன், ஆனால் இவர்களை வெறுக்கிறேன் என்று சொல்கிறவர்களாம் பொய்யர் என்று இறை வார்த்தை கூறுகின்றது. இந்த இறை வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த நவநாள் திருப்பள்ளிகளை நாம் இறைவனிடத்தில் வேண்டும். இறைவா, நான் வெறும் ஒரு பக்தனாக மட்டுமே இருந்துவிடக் கூடாது, மாறாக நான் ஒரு சீடனாக மாற வேண்டும். சீடனாக மாறும் பொழுது உமது திட்டம் எனது வாழ்விலே நிச்சயமாக நடக்கும் என்பதை நான் நம்புகிறேன். ஆகவே ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, இந்த ஒரு அருமையான நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருஹிருதய ஆண்டவருடைய பெருவிழாவிற்கான தயாரிப்பு திருப்பலியிலே இன்று நாங்கள் பக்தியின் இதயம் என்ற ஒரு தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களது உள்ளத்திலே பக்தியானது மென்மேலும் பெருகி அந்த பக்தி அதோடு நின்று விடாமல் உம்மை அடைவதற்கும் உம்மை காண்பதற்கும் உமது திருவுளம் எங்களது வாழ்விலும் இருப்பதற்குமாக எங்களை நீர் மாற்றியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.